மாதிரி நீங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஆண்டி கிட்ட என் ஆளு ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன தீபா? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் உங்க கதி அதோ கதிதான். இப்பெல்லாம் நீங்க திருடங்க மாதிரி வேலே கொட்டினாலும் கத்தவும் முடியாது கதறவும் முடியாது. கம்முன்னு தான் இருக்கணும். பாத்தீங்களா மாமா, தேவையில்லாம நீங்க பண்ண வேலை இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குன்னு பாத்தீங்களா? இவங்களை எப்படி சமாளிச்சு அனுப்புறது? தலையில அரிக்குதுன்னு கொல்லி கட்டி எடுத்து சொரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ஆமா அங்கிள், தேங்க்யூ வெரி மச். நீங்க இல்லனா எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமா? வாணியோட அம்மா இந்த வீட்டை விட்டு போகும்போது வாணியும் இவங்க கூடவே சேர்ந்து போயிடுவா. நான் போக வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த வீட்ல எல்லாமே நான் தான். எவ்வளவு கோவப்பட்டாலும் ஒன்னும் நடக்க போறது இல்ல. நீங்க உண்மையை சொல்ல நினைச்சாலும் நான் சொன்னதான் நடக்க போகுது. என்கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. ஐயோ, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. தீபா, நீ வாமா, நம்ம கிளம்பலாம். ஒரு நிமிஷம், நீங்க கை பிடிக்க மாட்டீங்களா? அப்ப நீ பிடிச்சிக்க. வாமா. வாரே. மார்க்கண்டேயனை பழிவாங்க செய்வினை வைக்கும் தணிகாச்சலம். நிலை குலையும் ஏன் இவ்ளோ சத்தம்? சவுண்ட் குறைங்க. அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவரோட வலது பக்க கையும் காலும் 80% செயல் இழந்து போச்சு. இந்த கைதான அடிச்சு அத பாக்க ஓடியா? எங்க பக்கம் தான் சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு. பாரி ஒண்ணு சாப்பிடுறியா? நானா உடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன அதிர்ச்சியா இருக்கா? இனி என்ன அது நிக்காம போகுது? ஏய் அம்மா, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, 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 வாங்க. என்ன வேணும்? எனக்கு போர் அடிக்கி. சூடா டீ குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு. உன் கையால ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்து வரியாமா? கொஞ்சம் டிகாசன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். சரியா? சீக்கிரம். அம்மா, போ 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 போ. நான் போய் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல வாணி, சும்மா நீ இரு, தான் நான் போய் போட்டு எடுத்துட்டு வரட்டுமே. இரு. நீ போமா. நீங்க யார்கிட்ட வேலை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? இந்த வீட்டு வேலைக்காரி தானே அவங்க, அவங்ககிட்ட தானே வேலை சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் கரெக்டா போய் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் ஓட்டையா சொல்ல முடியும்? வேலைக்காரியா? அவங்க எங்க அம்மாவோட அக்கா, எங்களோட பெரியம்மா. எங்க எல்லாரையும் அவங்க தான் வளர்த்தாங்க. ஓஹோ, ஆயாவா? ராசா, ஆமா, என்ன எதுக்கு இப்ப நீ பைய எடுத்துட்டு வர சொன்ன? இனி நான் உன்னை இந்த வீட்டு பக்கமே பார்க்க கூடாது. அதையும் மீறி நீ வந்த பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டேன். கொண்டே போடுவேன். வர மாட்டேன் தாயி, வரவே மாட்டேன். இதான் என் வீடு. இனி நான் இங்க தான் இருப்பேன். உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லம்மா, சம்பந்தம் இல்லவே இல்ல. நான் உன் பொண்ணு மண்ணுன்னு உறவாடிட்டு இந்த பக்கம் வந்த. ஐயோ, கொண்டே போடுவேன் அதே டைலாக்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காத. சாவடிச்சிருவேன், கொஞ்சம் மாத்தியாவது சொல்லு. சரி விடு. உன்னை யாருன்னே தெரியாது. இந்த ஊர் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல உள்ள ஆளுங்க யாரையுமே எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு நினைப்ப மட்டும் என் நெஞ்சுக்குள்ள சுமந்துகிட்டு இந்த வீட்டை விட்டு நான் போறேன். கிளம்பு. கிளம்புறேன். நல்லா யோசித்துக்கங்க. நான் கிளம்பணுமா? உன்னதான் அங்க என்ன பாத்துட்டு இருக்க? துடி, கிளம்பு. கொஞ்சம் இரு. ராசா, எனக்கு இவ்வளவு அவமானம் நடந்தது. ஆனா எனக்காக ஒத்த வார்த்தை கூட நீங்க பேசலையே. என்னதான் இருந்தாலும் நீங்க ஹீரோ, இவங்க ஹீரோயினி. போதும், போலாம் வான்னு சொல்றேன். துடி.
அவங்களுக்காக நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. அவங்க அப்படிதான் தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க, மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் இங்க 2 பேருக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. நிறைய சண்டை. ஒரு கட்டத்துல அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். இப்படி ஒரு உறவு எனக்கு இருக்குன்னு நான் யார்கிட்டயும் சொல்றது இல்ல. சரி, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வந்துட்டாங்களேன்னு நானும் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். ஆனா பூர்ணிமா அம்மாவை அசிங்கப்படுத்தும் போது அதை என்னால பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியல. அதான் இப்படி. அவங்கள விட இந்த குடும்பமும் நீங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க மட்டும் உயிரோட இருந்து உன்னை பார்த்திருந்தாங்கன்னா என் பொண்ணு வாழ்க்கை சரியான ஒருத்தன் கையில கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சஞ்சய். ஒரு அம்மாவோட அதிகபட்ச ஆசையே தான் பொண்ணுக்கு வாக்கப்படுறவன் சரியான ஆளா இருக்கணுங்கிறது தான். அந்த வகையில அவங்க ஆசீர்வாதம் தான் என்னை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு சஞ்சய். ஆமா, அவங்க ஆசீர்வாதம் தான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இப்படி ஒரு தங்கத்தை பெத்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் அத்தை. என்ன அப்படியே லோ வோல்டேஜ் பல்ப் மாதிரி முகம் சுருங்குது? நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா சஞ்சய்? என்ன நாள்? என் அம்மாவோட நினைவு நாள். எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் பகை உருவான நாள். இந்த நாள் தான் எங்க குடும்பத்தையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. நம்ம இப்ப வரைக்கும் சேர முடியாம இவ்ளோ பிரச்சனைக்கும் மத்தியில நம்ம வாழ்றதுக்கு காரணமே இந்த நாள் தான். இன்னும் என் அப்பா ஜெயில இருக்கிறதுக்கு காரணமான நாள். ஊர்ல இருந்தா அம்மாவோட சமாதிக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். 4 பேருக்கு சாப்பாடு போடுவோம். இங்க என்ன பண்றதுன்னு தெரியல. வெளிப்படையா திவசம் கூட கொடுக்க முடியாது. வித்யா, நான் இருக்கும்போது நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போறோம், அத்தைக்கு தவசம் கொடுக்கறோம். வேண்டாம் சஞ்சய், அத்தைக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். தெரிஞ்சாதானே? எப்பவும் போல அம்மாவுக்கு தெரியாம போவோம். நீ ஒரு காரணம் சொல்லிட்டு முன்னாடி போ, நான் ஒரு காரணம் சொல்லிட்டு பின்னாடியே வரேன். சரியா? கல்யாணத்துக்கு அப்புறமுமா? நம்ம சேர்ந்து கோவிலுக்கு போறோம்னு சொன்னா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு போறோம்னு தெரிஞ்சா அப்புறம் நீ யாருன்னு தெரிஞ்சிடும்ல. அதனால நமக்கு வேற வழி இல்ல. பார்வதி, ஒரு துரோகிக்கு நல்லது பண்ண நினைச்சு இன்னைக்கு நம்ம குடும்பமே சின்ன பின்னமா கிடக்குதே பார்வதி. 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்லதான் நீ என்ன விட்டு போன. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நமக்கு துரோகம் பண்ண குடும்பம் நல்லாதான் இருக்கு. நம்ம குடும்பம் தான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்குது. பல வருஷம் கழிச்சு நம்ம பொண்ண பார்க்க வந்த என்ன அந்த வேதா என்ன மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. கடவுள் புண்ணியத்துல இன்னைக்குதான் எனக்கு விடுதலை கிடைச்சது. அவங்க நமக்கு செஞ்ச துரோகத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீரணும்.
சித்தி அங்க எங்க போற? கோயில சுத்தி வந்துட்டு சாமி கும்பிடலாம் ஆண்டி. சாமி கும்பிட்டுட்டு தான் கோயில சுத்தி வரணும். வா வா. சரிங்க ஆண்டி. ஆண்டி இப்ப கோயில சுத்தி வரலாமா? கோயில சுத்துறதுல எதுக்கு நீ இவ்ளோ ஆர்வமா இருக்க? அது அது அதான ஆண்டி புண்ணியம். எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஆஹா சரி வா, மத்த சாமி எல்லாம் போய் கும்பிடலாம். இந்தாங்க ஐயா, இத வச்சுக்கோங்க. எதுக்குமா இவ்ளோ நகை பணம்லாம்? இவர நண்பனாவும் என்ன உங்க தங்கச்சியாவும் நினைச்சீங்கன்னா வாங்கிக்கோங்க ஐயா. பட்டணம் போயிட்டு நினைச்சதை சாதிச்சு போடணும் என்ன? நாங்க போயிட்டு வரோம். வாங்கம்மா, வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க ஐயா. சரிம்மா. எந்த சிச்சுவேஷன்லயும் நீ வெளியில வர முடியாத மாதிரி நான் பண்றேன். வித்யா வச்சிருந்த போட்டோல இருந்த உங்களுக்கு இவரும் திதி கொடுத்துட்டு இருக்காரு. வேதா, இந்த நாள்ல இந்த இடத்துல உன்னை நான் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன பாக்குற? இவன் ஜெயில இருந்து வெளியிலேயே வரக்கூடாதுன்னு நினைச்சுமே, இவன் எப்படி வெளியில வந்தான்னு பாக்குறியா? எல்லா இடத்துலயும் உன்ன மாதிரி கெட்ட புத்தி பிடிச்சவங்க இருக்க மாட்டாங்க வேதா, நல்லவங்களும் இருப்பாங்க. யாரு? நான் கெட்ட என்ன பிடிச்சவளா? பின்ன நீ என்ன நல்லவளா? ஸ்கூலு காலேஜ்னு கட்டி 4 பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டா நீ செஞ்ச பாவம் எல்லாம் ஒண்ணு இல்ல ஆயிடுமா? நானா பாவம் பண்ணவ? நீதான் என் புருஷனை கொலை பண்ண பார்த்த பாவி. உழைக்க வழி இல்லாம நீங்க நடு ரோட்ல நின்னப்ப ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்சு சேர்த்த பணம் நகை நட்டுன்னு எல்லாத்தையும் உங்க எதிர்காலத்துக்குன்னு கொடுத்துட்டு நீங்க நல்லா இருந்தா போதும்னு கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என் பொண்டாட்டி. அவ உயிருக்கு போராடும் போது உதவிக்கு வந்து நிக்காம அவ உயிர் போறதுக்கு காரணமா இருந்த நீ பாவி இல்லாம வேற யாரு? செஞ்ச பாவத்தை கழிக்க இப்படி கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கியா? ஓ, இவர் வித்யாவோட அப்பாவா? நீ இன்னும் எத்தனை கோவிலுக்கு போனாலும் என் பாவம் உன்னை சும்மா விடாது. ஒரு நாள் கூட உன்னால நிம்மதியா தூங்க முடியாது. ஏய் நிறுத்து. இவர் பெரிய உத்தமரு. இவர் விடுற சாபம்லாம் அப்படியே பலிச்சிரும். அன்னைக்கு என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா உன் பொண்டாட்டி சாவுக்கு நான் தான் காரணம்னு நம்பிக்கிட்டு தேவையில்லாத பகைய வளர்த்துக்கிட்டது நீ. அது மட்டும் இல்லாம இப்பவும் உனக்கு சப்போர்ட் பண்ற என் புருஷனை கொல்ல பார்த்த கொலகார நீ. என் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நான் உன்னை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா ஏன் விதி உன்னை நான் இன்னைக்கு பார்க்கணும்னு எழுதி இருக்கு. பாரு, உன் முகத்துல முழிக்கிறதே பாவம் நினைக்கிறவனா? என் பொண்டாட்டி நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்கும் போது அவளை கொன்ன எமனையும் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
ஏய், வார்த்தையை ஒழுங்கா பேசு. இந்த பார், உன் அதட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. நீ பேசுற பேச்சுக்கும் உன்னோட திமிருக்கும் கண்டிப்பா நீ தண்டனைய அனுபவிப்ப. பணம், வசதி, வாய்ப்புன்னு இருந்தாலும் நீ செஞ்ச பாவத்துக்கு இதே கடவுள் உனக்கு கூலிய கொடுப்பான். பார்க்கலாம். ஆண்டி இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் நானே கான்ஃபரன்ஸ கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். சொல்லு, யார் நீ? உண்மைய சொல்லு, யார் நீ? இனிமே நீ எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. உண்மை உன் வாயில இருந்தே வரணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லு. இப்ப நீ உண்மைய சொல்லலன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. யாருக்கு தேவசம் கொடுத்த? அந்த போட்டோல இருக்கிறது யாரு? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தான். வேதா, இன்னைக்கு வாணியோட அப்பாவுக்கு நினைவு நாள். அதான் அவருக்கு தேவசம் கொடுக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. உன்கிட்ட சொன்னா நீ கோவப்படுவேன்னு தெரியும். அதனால நான் தான் சஞ்சய் கிட்ட சொல்லி வாணிய கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். வாணி, நீ தப்பு எதுவும் செய்யலமா. ஏன் அழற? தைரியமா பேசுமா. என்ன வாணி, நீ உங்க அப்பாவுக்கு தவசம் கொடுத்த? ஆனா இப்ப ஒரு சின்ன விஷயத்துக்கே இப்படி போய் சொல்ற. என்ன ஏமாத்த பாக்குறல? இப்ப உன்னை பத்தி யோசிச்சு பார்த்தா இதான் நீ என்கிட்ட சொல்ற ஃபர்ஸ்ட் பொய்யா? இல்ல இதே மாதிரி நீ நிறைய பொய் சொல்லிருக்கியான்னு சந்தேகமா இருக்கு. இவன் வாழ்க்கையே பொய்ல தானே ஓடிட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இந்த உலகத்துல மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் எதுன்னு தெரியுமா? கண்மூடித்தனமா தான் பசங்களை நம்புற பேரண்ட்ஸ் கிட்ட பசங்க உண்மைய மறைக்கிறதும் பொய் சொல்றதும் தான். ஒருவேளை நீ என்ன ஏமாத்துனா அது உனக்கு நீயே செஞ்சுக்கிற துரோகம். இல்லம்மா, கல்யாணம் ஆயிட்டாலே பசங்க பொய் சொல்ல கத்துக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் விஷயத்துல அத நான் நேர்லயே பாத்துட்டேன். இல்லம்மா, நான் வேணும் பண்ணல. பேசாதடா. அம்மா, இது வெறும் ரிகர்சல் தான். நாளைக்கு தான் இருக்கு கச்சேரி. டேய், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா, விடுறா. இல்லப்பா, அப்பா, என்னால முடியலப்பா. இப்படி தினம் ஒரு பொய்ய சொல்லி அம்மாவை ஏமாத்தி விடுறதுக்கு பதிலா ஒரே அடியா உண்மையை சொல்லலாமோன்னு தோணுது. ரொம்ப கில்ட்டியா இருக்குப்பா. சஞ்சய், என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? நாம என்ன வேணும்னவே இப்படி பண்ணோம்? வித்யா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதமா. சஞ்சய் சொல்றதுதான் மாமா கரெக்ட்.
அத்தைய நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஏமாத்துறோம். இது எங்க வாழ்க்கைக்கு நல்லதில்ல மாமா. உண்மை தெரியும் போது அத்தை எங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. வாணி, நம்ம தோட்டத்துக்கு புதுசா வேலை செய்ய வந்திருக்காரு. போய் தண்ணி எடுத்துட்டு வா. போடி போ. என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? சஞ்சய், வெளியே போகாத சஞ்சய். ஏன்? எங்க அப்பா வெளியே இருக்காரு. உன் அப்பாவா? எங்க? ஆமா, தோட்ட வேலை செய்யறாரு அவருதான். தோட்ட வேலை செய்யறவரா? இப்பதான் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். அவரு பக்கத்துல ஏதோ ஆளை பார்க்கணும்னு சொன்னாரு. இல்ல, அவர்தான் எங்க அப்பா. உங்க அப்பாவா? அவர் ஜெயில தானே இருந்தாரு, இங்க எப்படி? அதுதான் தெரியலம்மா. ஐயோ, அவருக்கு இது என்ன இடம்னு தெரியுமா? தெரியாம தான் வந்திருக்காரு. இது யார் வீடுன்னு தெரிஞ்சா கூட பெரிய பிரச்சனை ஆகாது. நீ இங்க இருக்க விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அவர் இந்த குடும்பத்து மேல இருக்கிற கோபத்துக்கு என்ன செய்வாருன்னே தெரியாது. இப்போ என்னதான் பண்றது? எப்படியாவது அவர் உடனே இங்க இருந்து கிளம்ப வைக்கணும். கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. இல்லங்க, வேதா, சொல்லுக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
சரி கீழே போய் பேசிக்கலாம் வா. இல்ல வேணாம், இங்கே பேசலாம். சரி என்னன்னு சொல்லுக்கா. அப்பா எங்க கிளம்பிட்டீங்க? வெளியில ஒரு முக்கியமான வேலைமா. வெளியிலயா? இல்லப்பா இப்ப வேண்டாம்ப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். இல்லப்பா இப்போ நேரம் சரியில்லைல்ல, அதான். யாரு நீங்க? அது நான் இங்க தோட்ட வேலைக்கு வந்திருக்கேன். சரி, அப்போ வந்த வேலையை பார்க்க வேண்டியதானே? நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க. மாடியில இருக்கிற தொட்டி செடிக்கு உரம் வைக்க சொன்னாங்க. யார் சொன்னா? அதோ அவங்க தான் சொன்னாங்க. ஓ, எல்லாம் உன் வேலை தானா? அதெல்லாம் வேணாம், நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னா தோட்ட வேலையை பார்க்க சொல்றீங்களா? இல்ல வேலை பார்த்ததெல்லாம் போதும், நீங்க கிளம்புங்க. என்னாச்சு தம்பி, என் வேலையில ஏதாவது குறையா? தம்பி, நான் ஊர்ல விவசாயம் பண்ண ஆளுதான். இந்த மாதிரி வேலை எல்லாம் ரொம்ப நல்லா செய்வேன். இல்லங்க, நீங்க வேலை பார்த்தது போதும்னு சொல்றோம். ஒரு நிமிஷம் இந்தாங்க, மறுபடியும் தேவைப்பட்டா கூப்பிடுறோம், கிளம்புங்க. வேலை இன்னும் முழுசா செய்யல, இப்படி பாதியிலே பணத்தை கொடுத்து அனுப்புறேன் எப்படி தம்பி? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க, போங்க. என்ன சஞ்சய், நீ வேலை பார்க்க வந்தவங்களை இப்படி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற? இல்ல, நான் வேணும் பண்ணல, தெரியாம தான். விடுங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி ஆளுங்களுக்கு? கோவில்ல அந்த ஆளை பார்த்ததுமே ஏதாவது செஞ்சிருக்கணும். போனா போகுதுன்னு விட்டுட்டு வந்தது தப்பா போச்சு. இப்போ வீடு வரைக்கும் வந்துட்டான். விஜய், லோக்கல் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த ஆள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அதெல்லாம் வேண்டாம். அவன் ஏதோ கோவத்துல வந்து சத்தம் போட்டு போயிட்டான். இனிமே திரும்ப வரமாட்டான். என்னங்க நடந்ததெல்லாம் மறந்துருச்சா? உங்களை அடிச்சு கோமால படுக்க வச்சான். இப்போ வீட்டு வாசல்ல வந்து நின்னு சத்தம் போடுறான். நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்கள எதுவும் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். நான் சொல்றதை கேளு. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பாம்புக்கெல்லாம் பாவம் பார்க்க முடியாது. விஜய், நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. சரிம்மா. மாணிக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கே இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சே. வித்யா இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கான்னு தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியலையே. அவன் கொலை கூட செய்ய தயங்க மாட்டான். ஏன்னா அவன் நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு கோவத்துல இருக்கான். அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறனே தெரியல. இவர் இனி என்ன பிரச்சனை பண்ணாலும் அது வித்யாவோட ஃபியூச்சரையும் சேர்த்து பாதிக்கும்பா. என்னைக்காவது ஒரு நாள் வாணிதா வித்யான்னு தெரியும் போது அம்மா அவளை ஏத்துக்க நல்ல காரணம் இருந்தாலும் அதெல்லாம் மொத்தம் அடிபட்டு போயிடும். அப்பா, இப்படி நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறோன்னே தெரியல. இப்போதைக்கு வித்யாவோட அப்பாவுக்கு வித்யா இந்த வீட்டுல இருக்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்னு கடவுளை நாம வேண்டிக்கலாம். நீங்க வேண்டிக்கிட்டா
வா வாணி. சாரி வித்யா, என்ன இந்த நேரத்துல தூக்கம் வரலையா? எப்படி தூக்கம் வரும்? பெத்த அப்பா உன்னை பார்க்க உன் வீட்டுக்கே வந்திருக்காரு. அவரு உன் புருஷனை வச்சே துரத்தி விட்டுருக்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? நான் வேணா உனக்கு தூக்க மாத்திரை கொடுக்கவா? என்கிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் ஹெவி டோஸ் தான். போட்ட உடனே நல்லா தூக்கம் வரும். இந்தா. ஏய் 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 வித்யா வேண்டாம். என்னடி திமிரா? நேருக்கு நேர என்கிட்ட மோத தைரியம் இல்லாம என் அப்பாவை வச்சு மிரட்ட பாக்குறியா? இது உனக்கு அசிங்கமா இல்ல? பெத்த அப்பா யாருங்கறத கூட மறைச்சிட்டு வாடுறியே, அது உனக்கு கேவலமா இல்ல? நானாவது என் குடும்பத்தை தான் மறைச்சேன். ஆனா நீ உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கியே. அத்தைக்கு உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இன்னைக்கு நீதான் மாணிக்கத்தோட பொண்ணுன்னு தெரிஞ்சா என்ன நடந்திருக்குமோ அதை விட கம்மியான ரியாக்ஷன் தான் வந்திருக்கும் எனக்கு. என்ன கை நீட்டி அடிச்சுட்டல்லடி நீ? இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் வித்யா. உன்னை நான் கதற விடுறேன் பாரு. ஹே, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடி. நான் இந்த வீட்டோட மருமக, இங்கதான் இருப்பேன். சீக்கிரமே உன்னை இந்த வீட்டை விட்டு துண்ட காணும் துணிய காணும்னு ஓட வைக்கல, என் பேரு வித்யா இல்லடி. அதேதான் நானும் சொல்றேன்டி. நான் உன்னை அந்த மாதிரி ஓட வைக்கலனா என் பேரும் பிரீத்தி கிடையாதுடி. பாக்கலாம்டி, பாக்கலாம். பிரீத்தி, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன்னோட இந்த சல்லித்தனமான வேலையெல்லாம் இப்பவே நிறுத்திக்க. எங்க லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாத. நானா? நான் உங்க லைஃபை டிஸ்டர்ப் பண்றேனா? மா, நீ சொன்ன மாதிரியே பேசிட்டமா. ரொம்ப நன்றிமா. வரமா. வித்யா, என்கிட்டயா சவால் விடுற? நீ விட்ட சவாலுக்கான பதில் உன் வீடு தேடி வந்துட்டு இருக்கு. வித்யா, ஏய் வித்யா, டேய் மாணிக்கம், வித்யா, 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 ஏய் தள்ளுடா. ஒரு நிமிஷம். ஏய் தள்ளுடா. தள்ளுடா. ஏய் என்னடா மாணிக்கம்? ஹலோ சஞ்சய். ஏய் நில்லுங்க. வித்யா, மாணிக்கம்,
இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து முன்னால வச்ச உன் தலை பீஸ் பீஸா செதறிடும். வேதா, அவசரப்படாத. நீங்க பேசாம இருங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தான் ஆட்டம் போடுறான். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டிய கொண்டு என் குடும்பத்தை நாசமாக்குறது பத்தாதா உனக்கு? கமான், என் பொண்ணை இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. உன் பொண்ணா? அவ எங்க இங்க இருக்கா? ஆமா, என் பொண்ணு இங்கதான் இருக்கா. என் பொண்ணு வித்யா தானே உன் வீட்டு மருமக. வேதா, யாரோ அவர்கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. எல்லாம் சரியா சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. கமான், என் பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்கா. என்ன பழி வாங்குறதா நினைச்சு அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. அவளை காப்பாத்தாம இங்க இருந்து நான் போக மாட்டேன். கமான், மரியாதையா என் பொண்ணு என்கிட்ட ஒப்படைச்சிட்டா. ஏதோ வேணாம், என் பொண்ணை என் கூட திரும்ப அனுப்பிரு. உன் பொண்ணு இங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நீ அதையே சொல்ற. முதல்ல அறிவாள கீழே போடு. மணிக்கம், வேணடா. என்ன வேதா, ஊச்சாண்டி காட்டுறியா? நீ சுற்றுவேன்னு மிரட்டின, ஆனா நான் நிஜமாவே சுற்றுவேன். மணிக்கம், வேணாடா. பொண்ணு மணிக்கம், சொன்னா கேளுடா. மணிக்கம், உங்க தான் சொல்றாங்கல்ல, உங்க பொண்ணு இங்க இல்ல. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? என் பொண்டாட்டிய இழந்தானா என் பொண்ணை இழக்க மாட்டேன். ஏய், கடைசியா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், மரியாதையா என் பொண்ண என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. வித்யா, வித்யா, நீ எங்கம்மா இருக்க? இத பாரு, மரியாதையா துப்பாக்கிய கீழே போட்டுட்டு போயிட்டேன்னா உனக்கு நல்லது. அதையும் மீறி நீ பிரச்சனை பண்ணா மிச்சம் இருக்கிற உன்னோட வாழ்க்கை மொத்தமும் நரகமாயிடும். பாத்துக்க. என்ன மிரட்றியா? இங்க பார், என் உதவியில வளர்ந்த உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். நானே போய் பார்க்கிறேன். வித்யா, ஏய் மணிக்கம், வித்யா, சொன்னா கேளுடா. வித்யா, ஏய் மணிக்கம், ஏய், எவனாவது என் பின்னாடி வந்தீங்க ஒருத்த கூட உயிரோட இருக்க மாட்டீங்க சொல்லிட்டேன். வித்யா, வித்யா, என்னையா கண்ட்ரோல் பண்றீங்க? இப்ப எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. விஜய், இன்ஸ்பெக்டர் எங்கடா இருக்காரு? வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாருமா. மறுபடியும் கால் பண்ணு. ஓகே. இந்த பைத்தியக்காரன ஜென்மத்துக்கும் வெளியில வர முடியாம பண்ணணும். வித்யா, அம்மா வித்யா, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியுமா? வித்யா, அப்பா வந்திருக்கம்மா. உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு வித்யா. இந்த வீடு தானே மாணிக்கம்? இந்த வீடு தான். செவிரேறி குச்சி உள்ள போலான்னு பார்த்தோம். ஆண்டவனா பார்த்து நமக்கு இந்த வழியை காட்டியிருக்கான். ஆமா, இங்க உள்ளதான் என் பொண்ணு இருப்பா. ஒரு வேளை உள்ள அவ இல்லனா
எனக்கு பயந்து வேற எங்கேயாவது அடைச்சு வச்சிருப்பானுங்க. அப்படி ஏதாவது இருந்தா அவங்க கிட்ட இருந்து என் பிள்ளைய காப்பாத்த அந்த வேதாவோட பையனை நாம கடத்திடுவோம். புரியுதா? செஞ்சிருவோம் மணி. போலாம் வாங்க போலாம். செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்கான், சத்தம் போடாம வாங்க. பொண்ணு ரூம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னாச்சு மாணிக்கம்? இது என் பொண்டாட்டியோட போட்டோ. இந்த வீட்டுல இந்த போட்டோ இருக்குன்னா கண்டிப்பா என் பொண்ணு தான் இதை கொண்டு வந்து வச்சிருக்கணும். என் பொண்ணு இங்கதான் இருந்திருக்கா. நான் வந்து பிரச்சனை பண்ணவும் அவனுங்க என் பொண்ணை வேற எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டாங்க. என்னோட வழியை அவங்க புரிஞ்சுக்கணும்னா அவங்களோட பையனை நம்ம கடத்தி ஆகணும். அவன் ரூம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். என்ன சத்தம்? சத்தம் இங்க இருந்தா வந்த மாதிரி இருக்கு. என் வழி உங்களுக்கு புரியணும்னா உங்க பாஷையில தான் நான் பேச வேண்டியது இருக்கு. ஏய் சீக்கிரம் வீட்டுல இருந்து ஒரு உயிர் போகும். கொஞ்சம் வேகமா போ. சாவுகிறாக்கி பார்த்து வர மாட்டியா? ஏய் என்ன பேசிட்டே இருக்க, அப்படியே உட்காந்துட்டு இருக்க? கீழே இறங்குடா. இறங்கி வாடா. வேணாம், பிரச்சனை வேண்டாம். அண்ணனே தெரியாம மோதிட்டானே, மன்னிச்சு விட்டுங்கண்ணே. மன்னிச்சு விட்டா என் ஆட்டோக்கு டேமேஜ் ஆயிருக்கு, அதெல்லாம் யாரா சரி பண்றது? வண்டியை ஸ்டேஷனுக்கு கொடு.
நீ வந்ததே ஓவர் ஸ்பீடு. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வந்து வண்டி எடுங்கண்ணே. ஒரு 5 நிமிஷம் இருமா. டேய் என்ன பாக்குற? வண்டியை ஸ்டேஷனுக்கு கொடு, இல்ல டேமேஜ் ஆனதுக்கு காசு கொடு. அண்ணே அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போகணும், அதான் ஸ்பீடா வந்தேன். நான் வேணும்லாம் மோதல. என்னாச்சு? மயக்கத்துல இருக்காரு, என்னன்னே தெரியல. இத முதல்லயே சொல்ல விடாதா? சரி சரி கிளம்பு, பாத்து போன. வேதா, அவன் அப்படிலாம் தப்பா நடந்துக்கிற ஆளே இல்ல. ஏதோ ஒரு ஆவேசத்துல. நிறுத்துங்க. அவன் நம்ம பையனை கடத்தி வச்சுக்கிட்டு பேரம் பேசிட்டு இருக்கான். இப்ப கூட நீங்க அவனுக்கு ஃபேவரா பேசுவீங்களா? இல்ல வேதா, நம்ம பையனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றோம், ஒண்ணும் பண்ண மாட்டான்னு சொல்றோம். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்க ஃப்ரெண்டாலையும் அவனோட பொண்ணாலையும் இந்த குடும்பம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகுதோ தெரியல. இல்ல வேதா, தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு பறிஞ்சு பேசாதீங்க. மேடம், என்ன சார் வேலை பாக்குறீங்க? அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து எங்க எல்லாரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணான். அப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்ட இப்படி விட்டுட்டு நிக்கிறீங்களே. சாரி மேடம், ஒரு சின்ன கேப்ல எஸ்கேப் ஆயிட்டான் மேடம். குடிச்சிடலான்னு பார்த்தோம், அதுக்கு இடையில உங்களோட கவனக்குறைவால இப்ப ஏன் பையன் ஆபத்துல இருக்கான் சார். மேடம், நாங்க உங்க கூட இருக்கோம், அவருக்கு எதுவும் ஆகாது. நாங்க அவரை காப்பாத்தி கூப்பிட்டு வரோம், நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. கமிஷனரே ஸ்பெஷல் கேஸா டீல் பண்ண சொல்லிருக்காரு. லோக்கல்ல இருக்க எல்லா ஸ்டேஷன், செக் போஸ்ட் எல்லா இடத்துலயும் அந்த அக்யூஸ்டோட போட்டோவை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். எந்த நம்பருக்கு கால் பண்ணா? லேண்ட்லைனுக்கு. எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணான்னு பாருங்க, அந்த நம்பரை உடனே ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். அவனை சும்மா விடக்கூடாது சார். அவன் ஜெயில இருந்து இனிமே வெளியவே வர முடியாத அளவுக்கு ஒரு கேஸ்ல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். இந்த நியூஸ் மீடியாவுக்கு போகாம பாத்துக்கங்க. கமிஷனர் சீக்கிரட்டா தான் மேடம் இந்த கேஸை டீல் பண்ண சொல்லிருக்காரு. நீங்க தைரியமா இருங்க. வர மேடம். ஒன்னும் ஆகாது. என்ன அண்ணன் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. நம்ம சின்னதா பத்த வச்ச நெருப்பு இப்படி கொழுந்து விட்டு எரியுது. என்ன நடந்தாலும் எல்லாமே எனக்கு ஃபேவரா தான் நடக்கும். வித்யா, உன் நிலைமை இவ்ளோ மோசமாகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. கூட்டிட்டு போங்க சார். அந்த மாணிக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் தப்பிச்சு போயிருக்கான். எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அவன் சிட்டியை தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே சார். வாங்க போலாம். ஹலோ, அக்யூஸ்ட நெருங்கிட்ட மேடம். சீக்கிரம் முடிச்சிருவோம், தைரியமா இருங்க. அந்த அக்யூஸ்டோட உயிரே போனாலும் பரவாயில்ல, என் பையனை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார். ஓகே மேடம். என்னாச்சு வேதா? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? போலீஸ் அவனை ட்ரேஸ் பண்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சஞ்சய் அடைச்சு வச்சிருந்த ஸ்பாட்ல இருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கான். ஆனா அவன் எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. இப்ப அவன் செய்யற தப்புக்கு ரொம்ப கொடுமையான தண்டனைய அவன் அனுபவிப்பான். நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். என் பையன் மேலேயே கைய வச்சுட்டான்ல, நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன்.
வித்யாவை கொண்டு போய் அவன் கண்ணு முன்னால நிறுத்தணும். அப்பதான் நம்ம பையன் உயிருக்கே உத்தரவாதம். ப்ளீஸ் வேதா, பிடிவாதம் பிடிக்காத. இப்ப அவளை எங்கன்னு தேடி கண்டுபிடிப்பீங்க அங்கிள்? அவ இப்ப எங்க இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ? அத நான் பாத்துக்கிறேன். விஜய் வாடா. வாணி நீ கூட வாமா. நில்லுங்க. இவளை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? அம்மா நானும் போறேம்மா. சஞ்சய் நான் பார்க்கணும். என்ன புருஷன் பாசமா? அவன் ஏன் பையன். எனக்கு அப்புறம் தான் மத்த எல்லா உறவுமே. என்னை விட உனக்கு அவன் மேல அவ்வளவு அக்கறையா? நீ வீட்லயே இரு. நீங்க 2 பேர் மட்டும் போங்க. நானும் உங்க கூட வரேன். வேதா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குது? ஏற்கனவே உனக்கும் மாணிக்கத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த நேரத்துல நீ அங்க வந்தா அவன் கோவப்படுவான். அப்போ இவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும், நீங்க மட்டும் போயிட்டு வரீங்களா அங்கிள்? என்ன பிரீத்தி புரியாம பேசுற? அந்த மாணிக்கம் வித்யாதான் இந்த வீட்டு மருமகளா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். வித்யாவை அவன் முன்னால கொண்டு போய் நிறுத்தினா மட்டும் அவன் முழுசா நம்பிட மாட்டான். சந்தேகம் பிடிச்சவன். வாணி அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இவ தாலியை எடுத்து காட்டி இவதான் சஞ்சயோட வைஃப்னு ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் இதுக்கப்புறம் நிரந்தரமா எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒதுங்கி போவான். இல்லனா மறுபடியும் அவன் எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவான். அடேங்கப்பா, மாஸ்டர் பிளானா இருக்கே. இந்த மாதிரி எல்லாம் யாராலையும் சமாளிக்கவே முடியாது. என்ன லாஜிக்? வேதா, நீ பிரச்சனை பண்ணாத, நாங்க போயிட்டு வரோம். விஜய் வர வாமா. அண்ணா அண்ணா ஏதோ சொல்ல வரானே. இவன் சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல யாருக்கும் கேட்காதுல்ல. 5 கிலோமீட்டர்ல எந்த வீடுமே இல்லண்ணே. இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. இவன் எவ்வளவு கத்துனாலும் ஒண்ணுமே கேட்காது. டேய், வாய் கட்ட மட்டும் அவுத்து விடுங்க. என்னடா அப்படி பாக்குற? என்ன பார்த்தா பெரிய குற்றவாளி மாதிரி தெரியுதா? அப்படிதான் இருக்கேன் பாரு. என்ன ஒரு பக்கம் போலீஸ் தேடிட்டு இருக்கு, உன்னை நான் கடத்தி வச்சுக்கிட்டு உன் குடும்பத்தை மிரட்டிக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி எல்லாம் செய்வேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப ஏன் நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நாங்க யாரும் உங்களுக்கு எந்த கெட்டதும் பண்ணல. நிறுத்துடா, ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற. உன் அம்மாவுக்காக நீ தானே என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்க. இல்ல அங்கிள், நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும்டா. உன் அம்மா என்ன சொன்னாலும் அத கண்ணை மூடிட்டு செய்யற அம்மா புள்ளையாமே நீ. அதான் என்ன பழிவாங்க என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னதும் கட்டிட்டியா? ஏய், உனக்கு எப்பற மனசு வந்துச்சு? உன் வீட்லயும் என் பொண்ணு வயசுல உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அவ வாழ்க்கை அப்படி நாசமா போனா. அவ போன இடத்துல எல்லாருமா சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணா. நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? அப்படிலாம் இல்ல. உங்க பொண்ணு இல்ல. இவனுக்கு எனக்கு வித்யா கூட கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். அவ நல்லா வாழறான்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. அத சொன்னா நானே தப்பு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். வேணாம். நீ என்ன பேசினாலும் நான் அதை நம்ப மாட்டேன். ஏற்கனவே நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். என் பொண்ணு நேர்ல வந்து சொல்லட்டும், அப்ப நான் நம்புறேன். வரட்டும். அங்கிள், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். இப்ப நீங்க கோபத்துல செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களை மட்டும் இல்லாம
உங்க பொண்ணோட எதிர்காலத்தையும் பாதிக்கும். இவ்வளவு நாள் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டு இப்ப திரும்ப உள்ள போறதுக்கான சிச்சுவேஷனை நீங்களே கிரியேட் பண்ணிக்காதீங்க. ப்ளீஸ் அங்கிள், இப்படியே விட்டு போயிடுங்க. உங்க மேல எந்த கேஸும் ஃபைல் ஆகாம நான் பாத்துக்கிறேன். என்ன பார்த்தா கேஸுக்கு பயந்தவ மாதிரி தெரியுதா? என் வாழ்க்கையில பாதி நாள் காரணமே இல்லாம ஜெயில இருந்தவன்டா நானு. இப்ப சரியான காரணத்துக்காக ஜெயிலுக்கு போற நிலைமை வந்தா அத பத்தி நான் கவலையப்பட மாட்டேன். என்னோட ஒரே குறிக்கோள் உன் அம்மாவுக்கு நான் பாடம் கத்து கொடுக்கணும். உங்ககிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்தணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். என்னாச்சுடா? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. என்னடா சொல்ற? இப்ப என்னடா பண்றது? பக்கத்துல யாராவது மெக்கானிக் கிடைப்பாங்களா? இந்த இடத்துல யாருப்பா வருவா? என்னடா? நாம தான் ரிப்பேர் பண்ணணும். டேய், மாணிக்கம் சொன்ன டைம் முடிஞ்சு நாம போலனா அவனுக்கு நம்ம மேல டவுட் வந்துடும்டா. சரி, சீக்கிரம் ஸ்டெப்னி எடுத்து மாட்டு. சரிப்பா. நிமிஷத்துல வர்றேன்னு சொன்ன உங்க அப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா அவன் இன்னும் வரல. ஏய், உன் உயிர் மேல உங்க அப்பனுக்கு இருக்கிற அக்கறை அவ்வளவுதானா? அங்கிள், கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. பாப்போம். மாணிக்கம் தான் கால் பண்றான். மாணிக்கம், ஏய், எங்கடா இருக்க? என் பொண்ணு எங்க? மாணிக்கம், நாங்க வந்துகிட்டு தான் இருக்கோம். பக்கத்துல வந்துட்டோம். வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னி மாத்திக்கிட்டு இருக்கோம். வந்துருவோம். ஏய், என்ன விளையாடுறியா? கபார், அத தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. மாணிக்கம், நீ நினைக்கிற மாதிரி நாங்க கெட்டவங்க இல்லடா. ஏன் இப்படி எங்களை வெறுத்து ஒதுக்குற? என்னைக்கோ நடந்த தப்பா மனசுல வச்சுக்கிட்டு ஏன் இன்னும் எங்களை எதிரியாவே பாக்குற? டேய், நீ பேசாதடா. இந்த ஜென்மத்துல உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீயும் பொண்டாட்டியும் தான் என்னோட முதல் எதிரி. அத நானும் மறக்க மாட்டேன், என் பொண்ணு மறக்க மாட்டேன். இன்னைக்கு நாங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்க தானடா. அப்பா, பழச பத்தி பேசி பிரச்சனை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்புங்க. ஊருக்கா? ஏமா? அப்படின்னா நீ என் கூட வாமா. நான் இப்போ உங்க கூட வர முடியாதுப்பா. ஏமா வர முடியாது? நீ இங்க என்ன பண்ண போற? என் கல்யாணம் நின்னதும் நான் சென்னைக்கு வேலை தேடி வந்தேன்ப்பா. இங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். தனியா ஒரு ரூம்ல தங்கி இருக்கேன். இப்ப நான் உங்க மேல ஃபைல் பண்ணிருக்கிற கேஸ் எல்லாம் சரி பண்ணணும். இங்க எனக்கு அதை தாண்டி நிறைய வேலை இருக்குப்பா. எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் ஊருக்கு வந்து பாக்குறேன். இப்போ நீங்க கிளம்புங்க. பார், நீ தெரியாம கூட என் பொண்ணுக்கு எந்த கெடுதல் பண்ணிடாத. உன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லி வை. உங்களால இவளுக்கு ஒரு சின்ன ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் எந்த எல்லைக்கும் போவேன். நான் போயிட்டு வரேம்மா. பத்திரமா இருந்துக்க. நான் போய் விட்டுட்டு வரேன்.
என்னப்பா? அம்மாடி வித்யா, நல்லா இருந்த நம்ம குடும்பம்